යේසුස් වහන්සේ ජීවත් වෙන කාලේදී இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் அவர் வாழ்ந்த காலத்திலே මනුෂ්‍යෝ ආන්න පටන් ගත්තා අන්තිම කාලේ. மனிதர்கள் கடைசி காலத்தை குறித்து அவரிடத்தில் விசாரிக்க தொடங்கினார். මේ ඔබ මීට වඩා ජය ගන්නා පුද්ගලෙක් වෙන්න පුළුවන්. ඔබ අලස කම්මැලි නොවි දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉගෙන ගන්නවා. நீங்கள் இதைவிட வெற்றி உள்ளவர்களாய் பரிபூர்ண உள்ளவர்களாய் மாற முடியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சோம்பல் இல்லாமல் கற்றுக்கொள்கிறீர்களா? ඉතින්දේපා நினைக்க வேண்டாம். ඔබ නෙවෙයි. நீங்கள் அல்ல. ඔබේ ජීවිතයේ අලසකම, කම්මැලිකම, දුර්වලකම ගෙනත් දාන්නේ අසුද්ධ ආත්මය අක්ෂය කැමති නෑ. සබාව දේව වචනේ ඉගෙන ගන්නවා. உங்களுடைய வாழ்க்கையிலே சோம்பலையும் அதே போல தலைகளையும் கொண்டு வந்து போடுகிறவன் பிசாசாகும். ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே அவன் விரும்புவது கிடையாது. මේ වචනේ තමයි හොඳ කඩුවක් ජය ගන්න. இந்த வார்த்தை தான் நல்ல ஒரு வாள். நாங்கள் வெற்றி கொள்வோம். අපි ආඥා කරන එක බලය දෙනවා. நாங்கள் ஜெபிப்பதிலே வல்லமை இருக்கிறது. ආඥා කරන එක දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் செய்கிறார். වචනේ තමයි යේසුස් වහන්සේ ආමේන්. යා යේසුස් සිද්ධාර්ථ වෙන්නේ. அவர் இல்லாமல் ஒன்றும் நடைபெறப் போவதில்லை. ඒ නිසා ඔබ වචනේ හොඳට අධ්‍යයනය කරනවා. ஆகவே நீங்கள் வார்த்தையை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். ආමේන්. යේසුස් වහන්සේගේ උන්වහන්සේගේ කාලේ විලාව ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆகவே அநேகருக்கு இந்த காலத்தை குறித்து நேரத்தை குறித்து ஒரு பிரச்சனை இருக்கிறதோ වෙනවනේ දී කොහොමද ප්‍රශ්නයක් තිබුණා. ஆகவே இந்த சீடர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ඒ නිසා අපි කියමු විද්‍යාසන මාක්ස් කාරාංචේ දාස්නේ දිස්නේ. ஆகவே நாங்கள் இந்த காலத்திலே மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த மார்க்கின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுகிறது ඒ කාලය කවදා වෙයිදෝ නුඹලා නොදන්න බැරි. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் ප්‍රවේශම් වෙන්න. எச்சரிக்கையாய் இருங்கள், ආවදිව ඉඳ යාඥා කරපන්. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ඒ වනාගේ තමාගේ දාසයාට බලය එකිනෙකට තමාගේ වැඩදී අවදිව සිටින්නයි දුර්පාලයකට අනන් දී තමාගේ ඉදිරියේ පිට වෙන පිටත් ගොස් අන් රටක නැවතී සිටින මිනිසුන්ට සමානයි. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். ඔබ වාරි අනුකට நீங்கள் எங்கேயாவது செல்லுகிற பொழுது මේ භාර්යාවගේ පුරුෂයාගේ දරුවන්ට කියනවා நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு කවුරු ආවත් දුරාරින්න එපා. கதவை திறக்க வேண்டும். කවුරු ආවත් දුරාරින්න එපා. கதவை திறக்க வேண்டும். කටුකරන කටුකරලා ගියේ கத்தினால் கத்திவிட்டு போக දුරාරින්න එපා. நீங்கள் ඇතුළට වෙලා ඉන්න. நீங்கள் உள்ளேயே එවේසෙකින් ඉන්න. மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். දේවා ඔබ සඳහන් කරන දේ වාගේ அப்படியாக நீங்கள் அவர்களுக்கு சொல்வதைப் போல යේසුස් වහන්සේ අත්තරේ නැතුව තමාගේ දුවලයන්ට උගන්වනවා. இயேசு கிறிஸ்து கைவிடாமல் தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கிறார். යේසුස් වහන්සේ ඉගෙනගෙන ඉගෙන ගත්තා කියන්නේ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் ඔබ පාපේ පාතාලය රෝගය අසනීප යක්ෂ බලය අන්ධකාර බලය සියල්ල ජයගත්තා සමානයි. நீங்கள் பாதாளத்தையும் நீங்கள் பாவத்தையும் அந்தகார வல்லமையையும் உலகத்தின் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டதற்கு சமானம். එනිසා ගෝලියෝ බය වෙලා සිටියා. சீடர்கள் பயந்து போய் බයතු කරන්නේ වචනයමයි. பயம் இல்லாமல் செய்ய வார்த்தை மாத்திரம்தான். ඔබ මොකටද බය වෙන්නේ? நீங்கள் எதற்காக ඒ බයතු කරන්නේ වචනේ තිබුණොත්. அந்த வார்த்தையை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் வசனம் உங்களில் இருந்தால் ඔබ மாத்திரம். ලෝකයේ අසනීපනේ මේක ප්‍රත්‍යම දෙයට බය වෙන්නේ. நீங்கள் நோய்க்காக நீங்கள் ஸ்ரீலத்துக்காக பிசாசுக்காக இன்னும் பல்வேறு காரியங்களுக்காக நீங்கள் பயப்படக்கூடிய බය අපතුල ඇති කරන්නේ යක්ෂයා. அந்த பயத்தை எங்களுக்குள் ஏற்படுத்துகிறவன் අර பிசாசு. ඒකෙන් ජය ගන්න පුළුවන්. ஆனால் அதை எங்களால் வெற்றி கொள்ள ඒකෙන් முடியும். ජය ගන්න පුළුවන්. அதை நான் எங்களுக்கு வெற்றி கொள்ள முடியும். වචනේදී வார்த்தை இருக்குமானால் වචනේදී வார்த்தை இருக்குமானால் ඊ රාත්‍රියේ நேற்று இரவு මේ ඊ රාත්‍රියේ நேற்று இரவு මට එක සහෝදරයෙක් ගෝලයක් දුන්නා. ஒரு சகோதரன் எனக்கு தொலைபேசி அழைத்து අපේ මල්ලියට ආනද என்னுடைய சகோதரனுக்கு ஆட்டத்தை வந்திருக்கிறது. මේ ඒ නිසා
මේ ඕ ස්පිතාල් තියෙන. ஆகவே அவரை வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறோம். මම බය වෙන්නේ. நான் சொன்னேன் பயப்பட வேண்டாம். අයින ඊට පස්සේ ජයවර්ධන හොස්පිටල් එකට ගෙනා. அதன் பிற்பாடு தேவர்களுடைய வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறார். ඊට පස්සේ ජයවර්ධන 30 ලක්ෂ 33 කිලෝ. ஆகவே அந்த வைத்தியசாலையில் 33 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. நம்ம වැඩක් කරනවාද? எல்லா வேலைகளையும் செய்து முடித்து தருவது. මම කිව්වා මට සල්ලි නෑ. நான் சொன்னேன் என்னிடத்தில் பணம் இல்லை. මට වචනේ තිබුණා. என்னிடத்தில் வார்த்தை இருந்தது. ඒ වචනේ ජය ගන්න මට උදව් කළා. அந்த வார்த்தை நான் வெற்றி கொள்வதற்கு எனக்கு உதவி මට செய்தது. වගේ ලක්ෂ 33ක් කියනවනේ. உங்களை போல எனக்கு 33 லட்சம் இருக்குமானால் මම කෝටි பெட்டி කන්නේ කොහොමද කියලා தான். நான் ஒரு கோடீஸ்வரன் ஆவது எப்படி என்று எனக்கு தெரியும். මට ඒ වෙලාවේ සතුටක් තිබුණේ නෑ. அந்த நேரத்தில் என்னிடத்தில் 5% கூட මම இல்லை. සේක දෙවියන් වහන්සේ කැමැත්ත. நான் ஊழியம் செய்த தேவனுக்கு விருப்பம். ඒ නිසා ස්වාමීන් ඔබගේ කැමැත්ත වේවා කිව්වා. ஆகவே நான் சொன்னேன் ஆண்டவரே உன் சித்தம் என்று நடப்பதாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කැමැත්ත තමයි මුදල් වැය කරන එක නෙමෙයි. தேவனுடைய சித்தம் தான் பணம் செலவழிப்பது அல்ல. වේසන එක නෙමෙයි. நாங்கள் கவலை கஷ்டப்படுவதல்ல. වචනේ එක නෙමෙයි. நாங்கள் கஷ்டப்படுவதல்ல. වචනේ ඉගෙන ගන්න එක. வார்த்தையை கற்றுக்கொள்வதுதான். වචනේ ඉගෙන ගන්න ඕන. வார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டும். වචනය ඔබව පෝෂණය කරයි. වචනය ඔබව පොහොසත් කරයි. வார்த்தையானது உங்களை போஷிக்கும். வார்த்தையானது உங்களை கணக்காரனாகும். මේ කාටවත් අනිකම ඉන්නවා තමයි. யாருக்குமே தனிமை ஏற்படுவதால் දරුවා අම්මා කවද දෙන්නේ? பிள்ளைகள் கேட்கிறார்கள் தாய் எப்பொழுது வருவார்? ඒ ස්වාමී ගෝලේ ඇරුවා. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீடர்கள் கேட்டார். ඒ ස්වාමී කියනවා இயேசு சொல்லுகிறார் මේ මම දන්නේ. எனக்கு தெரியாது. අප්සෙට් එකයි. அவர்கள் எல்லோருக்கும் ஒரு சற்று அவர்களுக்கு கலக்கமாயிற்று. ඒ මුස්ලිම් අය ප්‍රශ්න කරන්නේ ඒකයි. இஸ்லாமியர்கள் அதைத்தான் கேள்வியாக கேட்கிறார்கள். විශ්වාසය එන කාලේ දැන්නද කොහොමද දෙවි කෙනෙක්? இயேசு கிறிஸ்து வரும் காலம் அறியாவிட்டால் அவர் எப்படி தேவனாக இருப்பார்? ප්‍රධානවද යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ එකනයි. உங்களுக்கு தெரியும் தேவன் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. තාම උන්වහන්සේ ස්වර්ගයේ කියලා මහිමයටපත් වුණේ නැහැ. அவர் இன்னும் பரலோகத்தில் மகிமையானது இல்லை. ඒ නිසා උන්වහන්සේ වෙලාවෙ කියන්න බෑ. ஆகவே அவர் வருகிற நாளை என்னால் சொல்ல முடியாது. යා විතරයි දන්නේ. பிதா மாத்திரம் தான் அதை அறிவார். ඒ නිසා උන්වහන්සේ කියනවා ஆகவே அவர் சொல்லுகிறார் ප්‍රවේශය. நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். ප්‍රවේශම් වෙන්න. நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். ප්‍රවේශම් වෙන්න. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். හරි අවදිව ඉඳන් යාඥා කරන්න. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ප්‍රවේශම්. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கடைசி காலம். கடைசி காலம். ඊයේ පෙරේදා මම මේ YouTube එකේ දැක්කා ඒක සාන්ත කියලා සාන්තද සරත් දෙන පාස්ටර්ගේ சுபாரங்கோட விசுவாசம் மனுஷி. நான் நேற்று முந்த நாள் யூடியூபை போடுகிற அவங்க பார்த்துக் கொண்டிருந்த பொழுது சாந்தி என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர் அவர் சொல்லுகிறார் உன்னை போகாගෙන அவர் முடியை வளர்த்தி அம்மா ஜனாதிபதி වෙන්නේ நான் ஜனாதிபதியாக ඒ ඔක්කොම ඉන්නේ මගේ ඇමතිවරු. இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னுடைய அமைச்சர். යේසුස් වහන්සේ පොළව ධාරේ පොළව පාලනය කරන්නට නෙවෙයි. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது இந்த பூமியை ஆளுவதற்காக அல்ல. ராஜ்யம் නෙවෙයි. அவர் இந்த நாட்டை ஆளுவதற்கும் அல்ல. උන්වහන්සේ අපිවමාස් රාජ්‍ය ගෙනියන. அவருடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு செல்லும்படியா. என்னது? ඒ සංස්කාරයෙන් ඉන්නකෝ ඔබ උලාවරණ කරුවා. ஆகவே கடைசி நாட்கள் வந்து உங்களை வஞ்சிக்க கூடும். ඒ නිසා ප්‍රවේශම් වෙන්න. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். ගණ ගන්න. கற்றுக்கொள்ளுங்கள். ගණ ගන්න. கற்றுக்கொள்ளுங்கள். විද්‍යාව කියන දේ සයන්ස් කියන දේ සෝනේ නෙවෙයි. ஆகவே விஞ்ஞானம் என்று சொல்வது கல்லறையே அல்ல. නෙවෙයි. அது முடிந்துவிடும். හැබැයි දෙවියන් වහන්සේ වචනය කියන දේ සදා කාලික පවතී. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது அது நிச்சயமாய் அப்படியே தங்கும். ඒ නිසා උන්වහන්සේ கோලයට ගන්න. ஆகவே அவர் சீடர்களுக்கு கற்பிக்கிறார். වචනේ දන්නකම් ප්‍රශ්න රාශියක්. வார்த்தை தெரியாவிட்டால் அநேக விதமான கேள்விகள். වචනේ දන්නකම් බයයි. வார்த்தை தெரியாவிட்டால் அநேகமான பயம். දන්නකම් මුලාවෙයි. வார்த்தை தெரியாவிட்டால் நம்ம வஞ்சிக்கப்பட்டு இழுப்புண்டு போய்விடுவோம். පුගාපු ගෝඩ මුලාවුණානේ. இந்த 3 வருடங்களாக கற்பித்த சீடர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டார்கள் அல்லவா? ඒ නිසා ஆகவே ඔබ වචනේ උන්ට දැනගන්න. நீங்கள் வார்த்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். ලියවලා බලන්න. வாசித்து பாருங்கள். මොනවද? என்ன 28 වෙනි පදේ. 21ஆம் வசனம். This is දෙවෙනි පදේ. 22ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். சுத்தமாக परिचय से प्रसाद
විශ්වාස නොකරනවා. පාකිස්තානද බොරු කුස්කුස්වලද බොරු අනාගත වක්තිද නැගිට පුදුරන්නන් තෝරාගත්ත මුදාගත පිණිස දකුණද උතුමද දක්වනවා. பாருங்க ஏன் விசுவாசிக்கணும் பாருங்கள் இயேசு சொல்லுகிறார். பதினாலு கேள்வி என்ன சொல்லுகிறார்? அந்திம கால வெளிப்பட கடைசி காலம் ஆகிற பொழுது விவித ஆயனங்கி அநேக விதமானவர்கள் எழுப்புவார்கள். விவித ஆயனங்கி அநேக விதமானவர்கள் எழுப்புவார்கள். பைபிளை சாத்திய உட்பராய் இந்த வேதமானது மிக உறுதியாகவே அதை ஒப்புவிக்கிறது. ஏசுவாதிக்காக தென்னை கொண்டு கிராசத்தானே மே ஏசுவாதினா என்ற சபாவதனை மெல்ல ஏசுவாதினை என்னைக்கு ஆகவே 2 பேராவது 3 பேராவது எங்கே ஒருவரை வருகிறார்களோ அங்கே வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பெரிய பெரிய சபைகள் அல்ல, இங்கேயும் இருக்கிறார், நீங்கள் வாருங்கள் என்று சொல்வார். கஷ்டகர் மரத்தடியே என்ன ஏசுவாதினாரியே எங்கே கூடினாலும் அங்கே இயேசு இருக்கிறார் என்று சொல்லுவார். ஏசுவாதினா தமாய் இயேசு இருக்கிறார். அவை தியானத்துவே ஏசுவாதினை அருளா பிதா இல்லாமல் அங்கே இயேசு இல்லை. தியாயினோ பிதா இருக்கிறார். தியாயினோ பிதா இருக்கிறார். நான் தன்னின் கிரியாகரனே அவர் தன்னை செயல்படுவதில்லை. உலகத்தை கண்டாயிராக்கினோ அவருக்கு ஒரு சேவை இருக்கிறது. இந்த ஏசுவாதினா ஓங்கே ஆகவே இயேசு சொல்கிறார், அவர்கள் வருவார்கள். அவங்க தியாயினே எதிரே ஏசுவாதினா எதிரே ஏசுவாதினா அவர்கள் சொல்வார்கள், அங்கே இயேசு இருக்கிறார், இங்கே இயேசு இருக்கிறார் என்று சொல்கிறார். சபாவல் லத்தான அகதவை அப்படியே ஏசுவாதினா அவன் அப்படியே ஏசுவாதினா அதானே இந்த சபைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? நாங்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறோம் என்கிறார்கள். ஏசுவாதினா நான் வாக்குறானே நான் இயேசுவை நாமத்தினாலே தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்படி சபாவல் தெக்கடிக்கிட்ட ஏசுவாதினா இந்த மற்ற ஏகாரியான நம்ம ஆய்வு வாக்குகிறோம். ஆகவே என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், இயேசுவின் நாமத்திலே தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லி எனக்கு அது சர்வராக என்று சொல்லி மீண்டுமாய் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். சத்திய தண்டனை சத்தியத்தை அறியாமல் தான் அவர் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார். விவிதைகளிலும் பல்வேறுபட்ட கற்பித்தல்களிலே ஏகமாக பிரவேசமென்றோடி ஆகவே நாம் மிக எச்சரிக்கையாக ஏகமாக பிரவேசமென்றோடி ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக ஏசுக்கு அந்திம தப்பா ஸ்தீரவ சித்தாந்தன கேளுங்களா இயேசு கிறிஸ்து சொன்னார், இறுதி வரைக்கும் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஏனிஷா ஆகவே අපි කියව අන්තිම කාලේ සමහරවල් நாங்கள் வாசிப்போம் கடைசி நாட்களில் ஏற்படுகின்ற சில அடையாளங்களை. කියවන්න මේ දෙවෙනි තිමෝති දෙවෙනි පරිච්ඡේ நாங்கள் வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். බලන්න පෞල් කුමාර කියනවා ඒ සභාවට பாருங்கள், பரிசுத்த பவுல் அந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார், මේවා ඉගෙන ගන්නේ නැත්නම් நீங்கள் இவைகளை கற்றுக்கொள்ளாவிட்டால், ජීවිතේ මේවා ඉගෙන ගන්නේ නැත්නම් விசுவாசிகள் இவைகளை கற்றுக்கொள்ளாவிட்டால் කොහොම සභාවල්තියයි எல்லா சபைகளும் சொல்லும், කොහොම පාසුස්ලාතියයි எல்லா போதகர்களும் சொல்லுவார்கள், ඔක්කොම එකයි எல்லோரும் சொல்வார்கள், எல்லாமே ஒன்றுதான். එම්මඩමුම් සම්මතම් කියයි இல்ல இல்ல சீக்கிரமா ஆகம எக்காய்க்கிற அவஸ்தா. තේරුම කියන්නේ நான் சொல்வது விளக்கம். පක්ෂණය කරගෙන ஆகவே மாற்றி கற்றுக்கொள்ளுங்கள். මොනවද කියන්නේ එතනින් என்ன சொல்லப்படுவது கிடைக்கிறது? කියනවා இங்கே சொல்லப்படுகிறது අන්තිම දවස්වලදී கடைசி நாட்களில் අන්තරාදාය සංකාරවල් පැමිණෙන්නේ காலங்கள் வரும் என்று அறிவாயாக. භයානක කාලවල් පැමිණෙන්නේ மிகவும் பயங்கரமான காலங்கள் வரும். දැනට පැමිණෙන්නේ இப்பொழுதே அது வந்திருக்கிறது. දැනට පැමිණෙන්නේ இப்பொழுதே அது வந்திருக்கிறது. ඒනද விளங்குகிறதா? ඒ කාලේ ඉගෙන ගන්න ඕනේ ஆகவே இந்த காலத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். නිකන් ඇදිවන්ja පල්ලියට අවස්ථාව කරලා අසිපුර දානවා අපි කරවා ගන්න යන්නේ අපි ආගේ පාන්නේ ஏதோ ஒரு விசுவாசியானவர் ஆலயத்துக்கு வந்தால், கரங்களை கட்டினார், துதித்தார், பாடினார், ஜெபம் பண்ணினார், தசம பாகங்களை கொடுத்தார், திரும்பி போவது அல்ல என்னுடைய வார்த்தைகளுடைய தொழில். නෙමෙයි අපි ඇදිහිල්ල වර්ධන කරන දේ இது ஆலயத்துடைய விசுவாசத்தை வர்த்திக்கிற காரியம். විශ්වාසික සභාව අපි වැඩගස්න දේ இது அல்ல கிறிஸ்துவின் சபையை நாங்கள் ஒருங்குபடுத்துகிற விதம். කාලවල් දැනගන්න ඕනේ காலங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். කාලවල් දැනගන්න ඕනේ காலங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். බයිබලයේ සත්‍යයි வேதம் சத்தியமான. දැන් ඉරානයේ යුද්ධය තියෙනවා இப்பொழுது ஈரான்ல யுத்தம் இருக்கிறது. ඉස්රායලයේ යුද්ධය තියෙනවා இஸ்ரேலில் யுத்தம் இருக்கிறது. ඇමරිකාව යුද්ධ කරනවා எதற்காகவும் யுத்தம் අනිත් பண்ணுகிறது. රටවල් ඔක්කොම යුද්ධ කරනවා மற்ற நாடுகள் எல்லாமே யுத்தம் பண்ணுகின்றன. යුද්ධය வேதத்தில் சொல்லப்படுகிற ඒ யுத்தத்தை කාරණයක් නෙවෙයි ஆனால் இது கடைசி அல்ல. சுனாமி கொரோனா ඔක්කොම ඇති අවසානයක් නෙවෙයි இந்த கொரோனா ஏற்படும், பெருவெள்ளம் ஏற்படும், அதே போல சுனாமி ஏற்படும். ஆனாலும் இது கடைசி காலம் அல்ல. කාලවල් දැනගන්න එක நீங்கள் காலங்களை அறிந்து கொள்வது மிக මේ முக்கியம். ක්‍රියා එනක දැනගන්නේ වැදගත් உங்களுடைய பிதாவின் வீட்டுக்கு போற என்று சொன்னால் அவர் வருவதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். ඇයි වැදගත් ஏன் முக்கியம்?
අපි සෙල්ලම් කරනකොට நாங்கள் விளையாடுகிற பொழுது අපි අත්කෝ எங்கள் கரங்களிலே කුණු ගෑවෙනවා. அசுத்தங்கள் ஏற்படுகின்றன. කුණු ගෑවෙනවා. அந்த உடைகளிலே அசுத்தம் ஏற்படுகிறது. ආරතා ඉන්න ඉස්සර தகப்பன் வருவதற்கு முன்பதாக අම්මා සෝදනන්න ඕන. நாங்கள் கரங்களையும் கால்களையும் கழுவிக்கொள்ள ආරතා வேண்டும். ඉන්න ඉස්සර தகப்பன் வருவதற்கு முன்பதாக ආත්මය අපේ ශරීරය අපේ ප්‍රාණය පවිත්‍ර කරගන්න ඕන. ஆகவே கடைசி காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ඒකයි බයිබලෙ කියන්නේ. அதுதான் வேதம் சொல்கிறது. දේවට රෝම 12 පරිච්ඡේදයේ කියන පදය. வாசித்து பாருங்கள் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். මොනවද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? අපේ සහෝදරයන් නිබලාගේ ශරීරයේ ජීවමාන වූ ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ පිළිගත හැකි යාගයක් උදව් කරන හැටියට දෙවියන් වහන්සේගේ දයාව නිසා උඹලාගේ ඉන්නනේ. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பணியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ඕතුමා රෝම සභාවට රෝමයේ ගිහලා කියනවා பரிசுத்த பவுல் இந்த ரோமாபுரியில் இருக்கின்ற சபைக்கு போய் சொல்லுகிறார். රෝම එදා රෝමවරුන් රූප නමස්කාර කළා. அந்த நாளில் கூட இந்த ரோமாபுரியர்கள் எல்லோரும் அவர்கள் சிலை நமஸ்காரம் செய்தார். අවුතුමා ඒකේ ගැලවෙන්න බැරුවා. பரிசுத்த பவுலும் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டார். අවුරුදු ඉන්න බෑනේ යන්නේ ශුද්ධාත්මේ මාසේ කතා කරන්නේ. ஆகவே பரிசுத்த பவுலுக்கு இருக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தன் உடலுக்குள்ளே பேச வைக்கிறது. අවුරුදු පිරිසුදුනා. அவர் பரிசுத்தமானார். ඒ නිසා ஆகவே එන සැබෑ සහෝදරයන් ඉන්නලා ශරීරයේ තුලම දෙවියන් ජීවත් වෙන්නේ. ஆகவே தான் பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார். அப்படி இருக்கிற சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. මේ ශරීරයේ තුලම දෙවියන් ඉන්නේ. இந்த சரீரத்துக்குள் தான் ஆண்டவர் இருக்கிறார். තේරුණාද? விளங்குகிறதா? මේ කොහොමද මේ ශරීරයේ ඉන්න දෙවියෝ ලොකු ලොකු පල්ලියට ගියේ? எப்படி இந்த சரீரத்துக்குள் இருந்த ஆண்டவர் மிக மிக பெரிய ஆலயத்துக்கு போனார். කොන්ස්ටන්ටයින් කියන රජතුමා මේ වගේ නීතියක් ගෙනාවා. இந்த கொன்ஸ்டன்டைன் என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ඔහුගේ වැරදි මකන්න, அவனுடைய தவறுகளை தீர்ப்பதற்கு අඩුපාඩු මකන්න. அவருடைய குறைவுகளை ඒකයි தீர்ப்பதற்கு අද කතෝලික සභාවේ බයිබලේ පාවිච්චි කරන්නේ නැත්තේ. அதனால்தான் இன்றுமே கத்தோலிக்க சபைகளிலே வேதத்தை பயன்படுத்துவது கிடையாது. පූජා පොතක් කියලා එකක් තියෙනවා. அங்கே களி புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது. වාසි පදයක් අරගෙන දේශනා කරනවා. அது தனக்கு பிரியமான ஒரு வார்த்தை, தனக்கு வாசியான ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்பார். හැබැයි මේ වචන අරියාකාර දැනගෙන මේවා උගන්වන්නේ නැත්නම් ඔහු දෙවියන් වහන්සේගේ දඬුවම් ලබනවා. ஆகவே இவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இதை சரியான முறையிலே கற்பிக்காவிட்டால் அவர்களும் கண்டிக்கப்படுவார்கள். ඒක දෙවියන් වහන්සේ ජීවත් වෙන්නේ මේ ශරීරය තුල. ஆகவே தேவனாகிய கர்த்தர் வாழ்வது இந்த சரீரத்துக்குள்ளே. ඒකේ ශරීරයේ පූජාවක් කරන්න කියලා තියෙනවා. அந்த சரீரத்தில் ஒரு பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ඒක තාස්සා ඉදිරියේ අදපය සෝදනවා වගේ යේසුස් වහන්සේ ඉන්දිතර සභාව පරිත්‍යාග වෙන්න ඕනේ. தகப்பன் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய கைகளையும் கால்களையும் கழுவுவதைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சபையானது தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ඒකයි බයිබලයේ කියන්නේ මාපිටියෝ පදේ වෙලා යේසුස් වහන්සේ වෙලාවක් නොදන්නේ කියලා කිව්වේ කොයි මොහොතේ ඉඳලානේ. ஆகவே தான் நாம் வாசித்த வசனத்திலே இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று தெரியாது என்று சொல்லுவோம். அவர் எந்த பொழுது வருவார் என்று தெரியாது. ඒ නිසා ஆகவே අන්නයට අනුකම්ප කරන්නේ නැතුව, மற்றவர்களுக்கு அநீதி செய்யாது, අන්නයට වෛර කරන්නේ නැතුව, மற்றவர்களுக்கு வைராக்கியம் பாராட்டாது, අන්නයට ඊර්ෂ්‍යා කරන්නේ නැතුව, மற்றவர்களை பொறாமைக் கொள்ளாமல், අන්නයේ දේවල් වරකම් කරන්නේ නැතුව, மற்றவருடைய சொத்துக்களை சூறையாடாமல், තමාගේ ආත්මය ප්‍රවේශ කරගන්න. தன்னுடைய ஆத்துமாவை நாங்கள் எச்சரிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். තමාගේ ආත්මය ප්‍රවේශ කරගන්න. தங்கள் ஆத்துமாக்களை எச்சரிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். රෝම සභාව කියන දේ ඇරුවේ නැහැ. ரோம சபையானது ஆண் சொல்வதை கேட்கவில்லை. ඒ නිසා තමයි ஆகவேதான் උන්වහන්සේ කියන්නේ அவர் சொல்கிறார், දෙවියන් වහන්සේගේ දයාව නිසා බලන් ඉන්න. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். අනේ අපි කියනවානේ අපේ පාසල නගරා කියනවා. எந்த மொழியிலே நாம் சொல்கிறோம் அல்லவா, உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் என்று. රෝම සභාවේ කියන දාන්න කොටසක් කියනවා. ரோமாவுடைய சபையிலே சொல்வதை கேட்கக்கூடாத ஒரு சில குழுவினர் இருந்தார். අන්දන්නේ ඔබ කොහොමද කියලා. எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி අවුරුමයි කියන්නේ. பரிசுத்த பவுல் தான் ගෙනමන කොටසක් කියා. கற்றுக்கொள்ளாத ஒரு ඒක කියන්නේ අන්නන්නේ ආයි කියා. அது சொல்லப்பட்டு வராத ஒரு ඒ குழுவினர். බයිබලයේ කියන්නේ ඒ යටි කොටසක් කියා. கொண்டு வர சொல்லுகிறவங்களுக்கு கொண்டு வராத ஒரு கூட்டமும் இருந்தார். ඒ අයම කියන්නේ அவர்களை பார்த்துத்தான் දයාවෙන් ඉල්ලනවා. நான் மிகவும் இரக்கங்களோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ඒක නැත්නම් ඔයාලගේ පූජාව පිළිගන්නේ නැහැ. அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். බලන්න කියනවා. ඒක තමයි ආත්මික සේවයක් නේ. அதுதான் ஒரு ஆவிக்குரிய சேவையாகும். මේ ආත්මික සේවයක් කරන්නේ. இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். ඒක වචනය
නුඹලා මේ ලෝකයේ ආකාරයට සමාන වෙන්න. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். අද අපිට හොයාගන්න සබහව කොහොමද විචාරයක් இப்பொழுது எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை சபையார் எப்படி இருக்கிறார்கள், வெளியிலே உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள். ஐயோ ஏதாவது சொன்னால் அந்த பிள்ளை கோபித்துக் கொள்வேன். ஒன்றுமே சொல்ல முடியவில்லையே. அவன் மேலே மேசையை அடித்துவிட்டு அவன் பூமியை அடித்துவிட்டு போய்விடுவானே. இப்பொழுது இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது. அவர்கள் இப்பொழுது உயர்ந்து வளர்ந்து ஐயோ இந்த பெண் பிள்ளைக்கு சொல்ல முடியாது. இப்பொழுது மிகப்பெரிய புற பிள்ளை அல்லவா. இப்பொழுது 3, 2, 5 என்று அதுக்கு தெரியும். அது என்னத்தை கற்றுக்கொண்டார்? அந்த சமீபத்தில் யார் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சபையை தெரிந்து தேடிக்கொள்ள முடியும். சபையை தேடிக்கொள்ள முடியும். தாய்மார் என்ன சொல்லுகிறார்கள்? விடுமுறை நாட்களிலே முடி வளர்த்தால் பரவாயில்லை போதகரே, ஏனென்று சொன்னால் விடுமுறை நாட்கள் அல்லவா. பரவாயில்லை போதகரே, விடுமுறை காலம் அல்லவா. ஆகவே என்னுடைய மகன் ஒரு சிறிய தோழர் போட்டுக் கொண்டால் அதை எந்த தவறும் இல்லையே. ஐயோ போதகர் அவர்களே, விடுமுறை காலம் அல்லவா. ஆகவே இப்பொழுது நவீன யுகம் அல்லவா. ஆகவே என்னுடைய பிள்ளையானவன் என்னுடைய மகனானவன் முழங்காலம் தெரியும் கிழிக்க ஆடையை ஒதுக்கினால் அது பரவாயில்லை அல்லவா. அப்பொழுது இப்பொழுது சொன்னால் பரவாயில்லையே போடுகிறேன். அப்படி சொன்னால் 2 காலத்தையும் சுத்திக் கொள்ள முடியாது சொல்லுகிறேன். அது 2 குத்தினால் அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளை? சில கால்களிலே வளையங்களை போட்டிருக்கிறார். என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளிலே இப்பொழுது நாம் அடையாளம் எடுக்க வேண்டிய சொன்னால் எடுத்துக்கொள்வோம். பெட்ரோல் QR கோட் பெட்ரோல் இல்லை என்று சொல்லி QR கோட் எடுக்கிற சொல்லப்படுது. எல்லோரும் QR கோட் எடுத்தோம் அல்லவா. இதற்கு என்ன இருக்கிறது? நாளைக்கு சொன்னால் இப்பொழுது என்னுடைய பிள்ளை இங்கே நன்றாக இப்பொழுது மொட்டல்லவா. ஆகவே ஒரு மயிலை வரைந்திருக்கிறது. அது ஊசி கட்டு அல்ல, அது எம்ஜிஆர் கட்டு. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டும். இதை கண்டு ஆகவே நாளை வந்து உங்களுக்கு சொன்னால் உடைய நெற்றியிலே இல்லாவிட்டால் உங்களுடைய கையிலே ஒரு சிப்பை மாட்டிக் கொள்ளுங்கள். 666 இலக்கத்தை குத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உனக்கு ஒரு மனவாளன் கிடைப்பான், ஒரு மனவாளி கிடைப்பான். உனக்கு தங்கம் வாங்க முடியும். உனக்கு தேவையெல்லாம் கிடைக்க சொன்னால் யார் நாங்கள் செய்ய முடியும்? அப்படி செய்தால் மட்டும்தான் உடைய தொழிலே உயர்வு கிடைக்கும். யார் அதை செய்ய முடியும்? என்னுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய தொழிலாளர்கள் உயர்நிலத்தில் இருக்க வேண்டும். ஆகவே நான் அவனை மிகவும் கஷ்டப்பட்டு இந்த அவனை கற்பித்தேன், அவனை இப்படியாய் வளர்த்துவிட்டேன். அவன் உயர்நிலத்தில் இருக்கிறான். அவனை அந்த உயர்வுக்கு செல்கிறபடினாலே மகனே கையில மட்டுமல்ல உடலிலே என்ன இருக்க முடியாது சுத்திக்கும். நான் சொல்லுவது ஒரு பெண் பிள்ளை தவறான இடத்திலே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இருக்கிறான். அந்த பையன் ஏமாற்றி விட்டு போய்விட்டான். இப்பொழுது வேறு ஒரு திருமணம் பேசப்பட்டது.
செலவழித்து விட்டார். ආස්වල ලක්ෂ ගණන් කළා දැන්නා. பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு செலவழித்து திருமணம் முடித்தார். රායන කන්නේ යන්න හදනවා. இப்பொழுது அனிமுன் போக ஆரம்பிக்கிறார். අනිවාර්යනේ தெரியுமல்லவா? ඔලේ ගන්නද? දන්නවා. ඉතින් කොල්ලා බැලුවා. அந்த பையன் அதை பார்த்தான். යාරදී තැන්වල ගහලා තියෙන්නේ. அவரால் இடத்திலே தான் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ඇඳගනි කිව්වා. உடுத்திக் கொண்டே சொன்னார். අන්මන්දක් පරය. இப்பொழுதே போய்விடுச்சு. පරය දැම්මම இப்பே මමව රැවටුවා. நீ என்னை ஏமாற்றி விட்டாய். යේසුස් වහන්සේ නේකොට. இயேசு வருகிற பொழுது ඔබේ කන, உங்கள் காது, ඔබේ ඇස්, உங்களுடைய கண்கள், ඔබේ ශරීරය உங்கள் சரீரம் ජීවමාන යාගයක් කොට නැත්නම් ஜீவனுள்ள பலியாக இல்லாவிட்டால் මම என்ன நடக்கும்? සභාව ලෝකාකාරයට ගිරෝ. சபையானது உலக பிரகாரமாக போனால் ඒක බයිබලයේ කියනවා. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. ඔබලා ලෝක ආකාරයට සමාන වෙන්න நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர අපේ ළමයාගේ එහෙම ඇඳගෙන ගියේ නැත්නම් ලෝකයාය පන්තියාය මේ ඉස්කෝලේ මොනවා. ஐயோ என்னுடைய குழந்தை இப்படி முத்தி கொண்டு போகாவிட்டால் இந்த உலகத்தால் அங்கே வகுப்பில் இருக்கிறவர்கள் பாடசாலையில் இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? මගේ ළමයි ඔක්කොම කොම්පරේ. என்னுடைய மகனை எல்லோரும் பார்த்து அவனை ஒதுக்குவார்கள் அல்லவா? ஓட வெட்டுவார்கள் அல்லவா? ලෝකයේ කොම්පරේම ඒකම உலகமானது இந்த ஓட வெட்டினால் பலவாயிரம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ඒ ඇති அது போதும். මේ ලෝකයේ අපි මේ ලෝකයේ අපිට හැමදාම ඉන්න නෙවෙයි. இந்த உலகத்திலே நாங்கள் தினந்தோறும் இருப்பதற்கல்ல. අද හොයාගන්න බෑ. இன்று தெரிந்து கொள்ள முடியும். කවුද සභාව? யார் சபை? කවුද ක්‍රිස්තියානියා? யார் கிறிஸ்தவர்கள்? කවුද ලෝකයයි? யார் உலகத்தார்? කවුද අන්‍යාගමිකයි? யார் அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள்? දන්නේ தெரியாது. දන්නේ. தெரியாது. මොනවද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? කවුරුතුමා කියන ලෝකෙට සමාන වෙන්නේ. பரிசுத்த பவுல் சொல்றார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. ලෝකයයි වගේ කතා කරන්නේ. உலகத்தாரை போல பேசுவதற்கு, ඇසිරෙන්නේ, நடந்து கொள்வதற்கு, අඳින්න පැරදෙන්න, உடுத்துவதற்கு, යාඥා කරන්න නමස්කාර කරන්න, ஜெபிப்பதற்கு, நமஸ்காரம் செய்வதற்கு, දෙන්න උන්වහන්සේව නමස්කාර කරන්න கொடுப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ලෝකයයි වෙන්නේ. உலகத்தாரை போல ஆக வேண்டும். දෙවියන් වහන්සේ කැමැත්ත නැයනම් යහපත් වූ පිළිගත හැකි සම්පූර්ණ දේ කුමක්ද කියලා දැනගන්නා පිණිස ඔබලා தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ඒක ඔලේ නගේ කියන්නේ இங்கே ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் பிள்ளை வந்தார். ඉතින්සේ වාදවි කියන්නේ ஆகவே இந்த தகப்பன் சொன்னார், இது என்னுடைய மகன் என்று. ஆகவே இவரை குறித்து கொஞ்சம் கேள்வி பாருங்கள் என்று சொன்னார். ඊට පස්සේ මොනවද වෙන්නේ? කොහොමද ඉන්න බැහැ. அதன் பிற்பாடு கொஞ்ச நாள் அவர் வராமல் அப்படி நின்று விட்டார். කාමී ළමයා මුස්ලිම් වගේ අඳගෙන කොළුවා. ஒரு நாள் நான் இந்த ஆண் பிள்ளையை பார்க்கிற பொழுது அவன் ஒரு இஸ்லாமியனை போல ஊற்றிக் கொண்டு அப்படியாகவே போகிறான். දක්කා. இன்னொரு நாள் நான் கண்டேன், ගෑනු ළමෙක් එක්කම යනවා. ஒரு இஸ்லாமிய பெண்ணோடு கூடவே போகிறான். මේ කියේ කොහොමද? நேற்று நான் கண்டேன். ඒ කියේ அப்படியாகவே ඒ කියේ அப்படியாகவே මොනවාමයි කම්පේ. நான் தற்செயலாக அந்த சகோதரன் பக்கமாய் போனேன். ඒ ෂොප් එක ඕනම බාරදින. அந்த கடையை அவனுக்கு தான் இப்பொழுது ஒப்புக் கொடுத்திருக்கிறார். முழுமையாய் மாறி. අද යම්මල කාටද இன்று அந்த தகப்பனுக்கு தாய்க்கும் பெற்றோம். ඒ නිසා ஆகவே සත්‍ය උදේ ඉගෙන ගන්න. சத்தியத்தை நன்றாக கற்றுக் සත්‍ය උදේ ඉගෙන ගන්න. சத்தியத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ කුමක්ද කියලා දැනගන්න සිත් අන්ත. ஆகவே தேவன் சொல்கிறார், என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் உள்ளத்தில் இருந்தால் ක්‍රිස්තියානි ජීවිතයේ පිටදී නෙමේ கிறிஸ்தவ வாழ்க்கையை ආයතනයෝ සිතාරුකේයෝ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்புறமாக அல்ல, அது உள்ள மனரூபமாக வேண்டும். වෙනස් කරනවා. அது உள்ள மாற வேண்டும். ඔයාලා පොසත් මනුෂ්‍යයි ආස. உங்களுக்கு தெரியும், அந்த பணக்கார மனிதனும் லாசருவும் පොසත් මනුෂ්‍ය කෑමට මේ ලෝකේ චුටියේ සිටියා. இந்த பணக்கார மனிதன் இந்த உலகத்திலே நன்றாக உடுத்து துடித்து நன்றாக உண்டு சாய் வாழ்ந்தான். අර දුප්පත් ආයිසක ලාසරස්. ஆனாலும் அந்த ஏழையான
அவன் கீழே விழுந்து கிடந்த துணிக்கைகளை சாப்பிட்டான். இந்த 2 பேர் கீழே என்ன நடந்தது? ஆகிய கிறிஸ்தவ ஆத்மா என்பது உள்ள புதிதாகவே அதனுடைய பழைய எல்லாம் ஒழித்து போக வேண்டும். பழைய நடைமுறை பாவனைகள், பழைய பேச்சுக்கள், பழைய கதைகள் எல்லாமே மாறி போக வேண்டும். அவை எல்லாமே மாற வேண்டும். ஒரு தகவலிடத்தில் பேசி கேட்டேன், பாருங்கள் உங்கள் 2 பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்? இந்த ஒருவர் பாடசாலைக்கு வந்தவர், இந்த ஒருவர் பாடசாலைக்கு வந்தவர் சமாள குருவருக்கு சந்தேஷம் குருவோட கற்பாசம் குருவோட சமாள கேட்டு சில நேரங்களிலே இந்த ஒரு நாள் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இந்த கம்பேஷன் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நான் சில காரியங்களை சொல்கிற பொழுது அவன் கோபித்துக் கொள்கிறான். பாருங்கள், நான் அவனை பார்த்து சொன்னேன், பாருங்கள் இந்த பிள்ளைகள் இருக்கிற விதத்தில் இப்படி 2 வாரமாக அவர்கள் ஒரு நாள் பாடசாலைக்கு வரவில்லை. அவன் என்ன செய்வார்? ஒரு நாள் பாடசாலை முடிந்தவங்க அந்த இடத்துக்கு வருகிறான். இங்கே வராதில்லை, கற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் அதை கட்டடித்து போய் விடுகிறார். தகப்பனுக்கு காட்டினேன், சொல்வதை கேட்கிறதிலே போதுகிறேன், சொல்வதை கேட்பதிலே போதுகிறேன். அந்த பிள்ளைகளுக்கு சொன்னான், உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தருவதை நீங்கள் வெளிநாடு போங்கள். இங்கே 666 குத்திக் கொள்வது என்று சொன்னால் அவர்கள் குத்திக் கொள்வார். ஏன் வாழ்க்கை அறியாது இருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், எச்சரிக்கையாக விழித்திருங்கள். சபை என்று சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது உள்ளம் அனுபவமாக புதிதாகும். அது மாறி